வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை வாழ்க 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 வளமுடன் நண்பர்களே. மிக்க மகிழ்ச்சி. அதாவது நம்ம வாழ்க்கையில நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னாலும் சரி, வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நாம நினைக்கிறது நடக்கணும். இல்லைங்களா? எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச ஒரு 99.9999% ஏதோ லட்சத்துல கோடியில ஒருத்தருக்கு அப்படி இல்லாம இருக்குமோ தெரியல. நமக்கு பார்த்த வரைக்கும் யாருக்கு அப்படி இல்லாம இருக்கிற மாதிரி எனக்கு யாருக்கும் தெரியல. ஞானியே ஆனாலும் நம்ம அவங்க நினைச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லதுதான் நினைக்கிறாங்க. ஆனா இது நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறது தப்பில்ல. சரிதானுங்களா? அது ஒண்ணும் தவறான விஷயம் கிடையாது. ஆனா இப்ப பை பிராக்டிகலா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அதற்கான விடை நோ. பெரும்பாலும் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் அப்படிங்கிற பாட்டுதான். சரிங்களா? கடவுள நம்ம மதிக்கவே மாட்டோம் இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடிச்சா என்ன ஆகுறது? சரிதானுங்களா? இன்னும் அது தவறாகவும் போய் முடிஞ்சிரும். டக்கு டக்குன்னு நாம இப்ப நினைக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா, நமக்கு வர கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது? சரிதானுங்களா? அவ்வளவுதான், இந்த பூமியே அழிஞ்சிரும். பூமி அழிஞ்சிரும்னு ஒருத்தன் நினைச்சான்னா முடிஞ்சுது. இந்த பிரபஞ்சம் இல்லாம போகணும்னு நினைச்சான்னா முடிஞ்சுது. அப்ப இயற்கை எல்லாத்துக்குமே ஒரு செக் பாயிண்ட் வச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்குது. புரிதலோடு இருக்கிறவங்க அதை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டு நினைச்சதையும் அடையறாங்க. இப்ப மகரிஷி அவங்க பாத்தீங்கன்னா, உலக சமாதானம் அடையணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா, அவருடைய ஞானத்துக்கு அது தெரியும். அது இப்போதைக்கு நிகழாது. சரிங்களா? அதற்கு 150 வருஷம் வரும்னு அவருடைய ஞானத்திற்கு தெரியும். அதனால அவர் நினைச்சது நடக்கலைன்னு அவர் என்னைக்குமே புலம்புனது கிடையாது. ஏன்னா, அவர் நினைச்சது நடந்துட்டு இருக்குதுங்கிறது அந்த ஞானத்திற்கு தெரியும். சரிதானே? அந்த அறிவு நிலையில இருக்கிறவங்களுக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம லைஃப்க்கு வருவோம். மகான்கள் எல்லாம் விட்டுருங்க. நம்ம லைஃப் எத்தனையோ விஷயம் நினைக்கிறோம். இது இப்படி நடந்தா நல்லா இருக்கும். அது அப்படி நடந்தா நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம படிச்சது ஒண்ணா இருக்கும். போற வேலை ஒண்ணா இருக்கும். சரிதானா? திருமணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்ப அப்படியே டோட்டலா தலைகீழா குப்புற கவுந்து படுத்துட்டு கிடக்கும். ஒவ்வொரு விஷயமே பாருங்களேன். சரிதானுங்களா? அப்ப நம்மளுடைய பல கனவுகள் அப்படியே தகர்த்து எறியப்படுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. நான் நெறைய பேரோட உங்க வாழ்க்கையோட எய்ம் என்னன்னு கேட்டா, எய்ம் கிழக்கால இருக்குது. இவரு மேற்கால போயிட்டு இருக்காரு. விளையாட்டுக்காவும் இருக்குது. ஆனா கொஞ்சம் சீரியஸாவும் இருக்கு. என்னடா இது நீங்க இங்க ஒண்ணு நெனைக்கிறீங்க, அங்க ஒண்ணு போறீங்க. அப்படித்தான் இழுக்குது வாழ்க்கை. வாழ்க்கை விதிவசம். சரிதானுங்களா? அந்த வாழ்க்கை எனும் ஓடம். எனக்கு ஏதோ பாட்டா வருது. சரிதானுங்க. ஓடம் போற திசையிலேயே போறதுதான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா, அது அல்ல. அதற்குன்னு அதை எதிர்த்துட்டு போணும்னு இல்ல.
சரிங்களா? தேவைப்பட்டுச்சுன்னா எதிர்த்துட்டு போலாம். அதற்கான சக்தியை இயற்கை நம்மகிட்ட அபரிமிதமாக கொடுத்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே மிகச்சிறந்த உயிரினம் நீங்களும் நானும் தான். நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நம்ப மாட்டோம். மதன்குமார பத்தி சொன்னா கூட நீங்க நம்பிருவீங்க. நான் உங்கள பத்தி சொன்னேன்னு வச்சுக்கங்க, சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே என்னன்னா, நாம நம்பாதது தான் பிரச்சனையே. புரியுதா இல்லைங்களா? நம்ம நம்பாதது தான் இங்க பெரிய பிரச்சனை. நம்ம நெனச்சதெல்லாம் நடத்துறதுக்கு இயற்கையோ, பிரபஞ்சமோ எந்த இடத்துலயும் தடை இல்ல. ஆனா நம்மளுக்கு நாமளே ஆப்பு வச்சுக்கிறது யாருன்னா நம்ம தான். அதுதான் இந்த வாழ்க்கையில நெறைய நடக்குது. நாம நம்மளுடைய சக்திகள எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தல. எதுக்கெல்லாம் தேவையில்லாம பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிதானுங்களா? சரி, முதல்ல டாபிக் வாங்க சார்ங்கிறீங்களா? சரி, நெனச்சா நடக்குமா? நடக்காதா? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க சார். ஒருத்தர் நடக்குங்கிறாரு, ஒருத்தர் நடக்காதுங்கிறாரு. சரிதானே? நெறைய பேருக்கு இது கன்ஃப்யூஸ் இருக்கு. குழப்பத்திலேயே ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. நெனச்சா நடக்குமா? நடக்காதா? சரிதானுங்களா? சிலது நடக்கும், சிலது நடக்காது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிதானுங்களா? இப்ப நான் நெனைக்கிறேன், பூமி சுத்துறது நிக்கணும் அப்படின்னா நிக்குமா? சொல்லுங்க, நிக்குமா? நிக்காது. எண்ணத்தால் என்ன வேணா செய்யலாம்னு எழுதியிருக்காங்க. சாமிஜி எழுதியிருக்காங்க. நெறைய ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. எண்ணத்திற்கான சக்தி கொஞ்ச நஞ்ச சக்தி அல்ல. எண்ணத்தினுடைய ஆற்றல் அபரிமிதமானதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா, அந்த எண்ணத்தை பயன்படுத்தி சூரியனே நாளைக்கு காலையில 6 மணிக்கு வராத, ஒரு 8 மணிக்கு வான்னா வருமா? சில விதிவிலக்கு இருக்கு. நம்மளோட அறிவுல இருக்கு அது. இயற்கையோடைய சிஸ்டத்த ஒரு அளவுக்கு நாம என்ன பண்ணலாம்? மாற்றி அமைக்கலாம். டோட்டலா சேஞ்ச் பண்ண முடியாது நம்மால. ஆனா நம்ம யாருமே அப்படி சேஞ்ச் பண்றதுக்கு நெனைக்கல நம்ம லைஃப்ல. யாராவது சொன்னீங்களா? சரி, சந்திரன் பூமியிலிருந்து ஒரு 2,30,000 மைல் இருக்குது. கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கு. ஒரு 1,00,000 மைலுக்கு வாங்கன்னு யாராவது சொல்றோம். அப்படியே தான் நெனைக்கிறோமா? அப்படியெல்லாம் யாரும் நெனைக்கிறது இல்ல. சரிதானுங்களா? அப்போ நாம நெனைக்கிறது நம்ம லைஃப்க்கு தேவையானது தான் நெனைக்கிறோம். ஆனா புரிஞ்சுக்கோங்க, சில அப்நார்மல் விஷயங்கள் நம்ம எண்ணத்தால சக்சஸ் ஆகாது. மனித எண்ணத்தாலேயே சக்சஸ் ஆகாது. அப்படி நெனைச்சிருந்தா, வேதாத்திரி மகரிஷி நெனைச்சிருப்பாங்கல்ல, இந்த உலக மக்கள் எல்லாரும் அமைதி அடையட்டும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் நம்ம அமைதியா இருந்திருப்போம். சரிதானா? அப்ப எண்ணத்திற்கு சக்தி இருக்கிறது சத்தியம். உண்மைதான், உண்மைதான். ஒரு சாதாரணமாக கூடுவாஞ்சேரியிலே பிறந்த, சாதாரண நெசவாளி குடும்பத்திலே பிறந்த, சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் 3ஆம் வகுப்பு நிறைவு செய்து, அந்த நெசவுத் தொழிலை கையில் எடுத்த ஒரு சிறு பையனால், இன்னைக்கு உலக அமைதிக்கே வித்திட முடியும் அப்படின்னா, அது எண்ணத்தினுடைய சிறப்பு தான். மனித மனதினுடைய சிறப்பு தான். மாற்று கருத்தே கிடையாது. இது மாதிரி பல 1000 லட்சம் பேர நம்ம உதாரணம் சொல்லலாம். நம்ம மனதினுடைய சிறப்பை கொண்டு. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் பள்ளி பருவத்திலே, நீங்க என்ன ஆகணும், என்ன ஆகணும்னு எல்லா மாணவரையும் அந்த ஆசிரியர் கேட்கிறார். அவர் எந்திரிச்சு சொல்றார், நான் ஜனாதிபதி ஆகணும். எல்லாரும் சிரிக்கிறாங்க பசங்கள்லாம். ஆனார். ஆனார். சாதாரண விஷயம் இல்ல. ஆனார். புரியுதானுங்க? இப்படி பல பேருடைய வாழ்க்கையில, வெற்றியில பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாட் மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஒரு சக்தியாக இருந்திருக்கு. அதை பற்றி இப்ப ரீசென்ட்டா தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு வீடியோ இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா மக்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க எல்லாருமே அதை பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி யாராவது பார்க்காம இருந்தா தயவு செய்து இந்த புரோகிராம் முடிச்சதுக்கு அப்புறமோ, அல்லது நாளைக்கோ அந்த லிங்க் வேணா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறேன். ஒரு 1½ மணி நேர ஒரு வீடியோ. அது பாருங்க, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பக்காவா வீடியோவா பண்ணி நம்ம குடுத்துருக்காங்க. அது பண்ணி குடுத்தவங்களுக்கு உண்மையாலுமே
ஒரு கோடி கோடி நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா சாதாரண மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நம் எண்ணம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காங்க. அது பெரிய விஷயம் தான். அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தி சீக்ரெட் அப்படின்னு புக்கு வந்திருக்கு. தி சீக்ரெட் அப்படின்னு வீடியோ வந்திருக்கு. ரகசியம் அப்படின்னு யூடியூப்ல போய் டைப் பண்ணி தமிழில் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். ஆனா லிங்க் வேணும், நம்ம எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணி அதை பாருங்க. ஒரு முறை இல்லை, பல முறை நீங்க பார்க்கணும், பல முறை பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு வீடியோல அந்த வீடியோவும் ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டமே மொத்தமா மாறக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருக்கு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு அவங்க வாழ்க்கையை பற்றிய பார்த்துட்டு இருந்த பார்வையை அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்க்கணும். அதுல இருந்து சில விஷயங்கள் கூடவே அந்த வீடியோல இருந்ததுதான் சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி பல பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இதுக்கு மேல என்ன சொல்றது நான்? சரி, உங்க தாட்னோட பவர் என்ன? நீ உன்னை வலிமை படைத்தவன் என்று நினைத்தால் நீ வலிமை படைத்தவன் ஆகிவிடுவாய். ஆயிருவோம், ஆயிருவோம். உங்களை நோஞ்சான்னு நினைச்சீங்கன்னா நீங்க நோஞ்சான் ஆயிடும். சிம்பிள். சரி, உடல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. உங்க மனதனுடைய தன்மை இருக்கு பாருங்க, அதுதான். விவேகானந்தர் சொல்றாரு, நீ உறுதியுடன் இருந்தால், மனதிலே உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சக்தியற்றதாகி விடுங்கிற. இதுக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறீங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறீங்களா? பாம்பு கொத்திருச்சுங்க, லாஜிக்கலா யோசிங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதானே பிழைப்பான். அப்படி கிடையாதாமா. நீ ஸ்ட்ராங்கா அந்த விஷம் ஒண்ணும் பண்ணாது நீ 100% நம்பினால் அந்த விஷம் உன்னை ஒன்றும் செய்யாது. இதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தாட்டோட பவர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பாம்பு கொத்தி விஷம் ஏறி இருக்கிற ஒருத்தர் அது ஒண்ணும் பண்ணாதுன்னு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா, உங்க பிலீவ் சிஸ்டம் இருக்குல்ல, உங்களோட நம்பிக்கைக்கான சிஸ்டம் அது ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த விஷம் கூட உங்களை ஒண்ணும் பண்ணாதுன்னா உங்களோட தாட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாரு. தாட்டுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. அந்த தாட்டு தான் நம்ம லைஃபையே ரன் பண்ண வச்சிட்டு இருக்கு. காலையில உங்களை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து சரிங்களா, அத்தனை வேலையும் அந்த தாட்டு தான் செய்ய வச்சிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா பாருங்க. 6 மணிக்கு சார் வந்து ஏதோ பேசுறேன்னு சொன்னாரு, ரெகுலரா பேசிட்டு இருப்பாரு, ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு, போய் பார்க்கலாம் சொன்னங்காட்டி தானே வந்தீங்க. இப்ப இவர் என்னவோ சொல்றாரு, அது கேட்கலான்னு கேட்கறங்காட்டி தானே கேட்கறீங்க. வேண்டான்னு உங்க தாட் சொல்லட்டும், எந்திரிச்சு போயிருவீங்க. சரிதானா? புரியுதா இல்லைங்க? அப்ப நம்ம தாட்டு தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த தாட் வந்து நம்ம வழி நடத்துறதுக்கு மட்டுமல்ல, அது சர்வ வல்லமை கொண்ட சக்தின்னு நமக்கு தெரியல. தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் என்னங்க? இந்த உலகத்தினுடைய யூனிவர்ஸ்ன்னு சொல்லணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஏன்னா இறைவனுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு நம்மளுடைய எண்ணங்கள். நம்முடைய மனோசக்தி தான் இறைவனுடைய ஹையஸ்ட் பீக் எவல்யூஷன், டிரான்ஸ்பர்மேஷன். இறைவன் மனமாக இறைவன் தன்மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவன் வேற எதுவும் தன்மாற்றம் அடையல. ஏன்னா அந்த மனதிலே தான் எடுத்த பிறவியினுடைய நோக்கத்தை நிறைவு செஞ்சுட்டான். அப்ப அது எவ்வளவு பவர்ஃபுல் டூலா இருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இறைவன் தன்மாற்றம் அடைகிறான் தன்னை உணர்வதற்கு, தன்னுடைய பேராற்றலையும் பேரறிவையும் உணர்வதற்கு அவன் தன்மாற்றம் அடையும் போது அவன் எடுத்த உருவங்கள் தான் இந்த அண்ட சராசரங்கள், பஞ்சபூதங்கள், சரியான நட்சத்திரங்கள், கோள்கள், அனைத்து உயிர்கள், இறுதியாக மனிதன். இத்தனையாக வந்த அந்த சக்தி இறுதியாக மனிதனிலே, உங்களிலே, என்னிலே இருக்கிற மனதிலே நிறைவு பெற்று விட்டது.
இறைவன் தன்னுடைய நோக்கத்தை அடைவதற்காக உருவாக்கிய உச்சகட்ட சக்தி மிக்க பொருள் நம்முடைய மனம். அதை வச்சு என்ன செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். புரியுதா இல்லைங்களா? ஆனா அதை கரெக்டா பயன்படுத்தினா நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். தப்பா பயன்படுத்தினா ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு ஆப்போசிட்டா திரும்பி அது நின்னுக்கும், அவ்வளவுதான். இப்ப அப்படித்தான் நிக்குது நம்ம லைஃப்ல. நம்ம மனசு, நம்மளோட தாட்டு நமக்கு ஆப்போசிட்டா திரும்பி நின்னுட்டு இருக்கு. இப்படி நிக்கிறது கூட இல்ல, வந்து குத்தவும் செய்யுது. திருப்பி விட்டது யாரு? நாம தான். புரியுதுங்களா? நம்ம தான் திருப்பி நம்ம மேலேயே விட்டு ஏவிட்டோம். இந்த பிசாசு இதெல்லாம் வச்சு ஏவி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம தாட்ட நம்ம மேலேயே ஏவி விட்டுட்டு நம்ம. ஏன்னா அது ஹேண்டில் பண்ண தெரியல. புரியுது? நம்மளோட தாட்ட, நம்மளோட மைண்ட ஹேண்டில் பண்ண தெரியாததுனால, புரியுதா இல்லைங்களா? தன்னை கையில வச்சு கத்திய தன்னோட கையிலேயே அறுத்துக்கிற மாதிரி, சரிதானுங்களா? நம்ம தாட் வச்சு, நம்ம மைண்ட வச்சு நம்மள நாமளே அழிச்சுக்கிட்டு, சிதைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நடக்குது. எல்லாருமே. சக்சஸுக்கும் காரணம் உங்களோட தாட்டு தான், எண்ணம் தான், மனசு தான். தோல்விக்கு காரணம் நம்மளோட தாட்டு தான், எண்ணம் தான், மனசு தான். சரிங்களா? இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? மகரிஷி விடுங்க, அதுக்கு முன்னாடி போங்க. வள்ளுவர் என்ன சொல்றாரு? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். அடிச்சு சொல்றாரு. எண்ணுனதெல்லாம் எண்ணுன மாதிரி அப்படியே நடக்கும்பா. ஒரே ஒரு கண்டிஷன். எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின். அந்த நினைக்கிறவன் அப்படி ஸ்ட்ராங்கா நினைச்சான்னா, ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா மைண்ட் எப்படி இருக்கணும்? சும்மா ஃபோர்ஸா இருக்கணும். சரி, அந்த வடிவேல் அம்புடுற கதை மாதிரி இருக்கக்கூடாது. கரடி மேல அம்புடுவார்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? அப்படி ஸ்ட்ராங்கா ஒருத்தன் நினைச்சானா, அந்த எண்ண திண்மை. திண்மைன்னா என்னங்க? அந்த ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, நீ நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடந்தே ஆகுங்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதை மாத்தி அமைக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு யாருமே கிடையாது. அதுக்கு சப்போர்ட்டா ஆயிரக்கணக்கான விஷயங்களை நாம இன்னைக்கு விஞ்ஞான யுகத்திலையும் பார்க்கலாம், தென் ஆன்மீகத்திலையும் பார்க்கலாம். மகரிஷி என்ன சொல்றாங்க? நான் இப்ப வந்து உங்களோட தாட்டுக்கு ஒரு பிலீவ் சிஸ்டம் நான் ஏற்படுத்தணும். இதுல புதிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களோட எண்ணத்தை பற்றிய ஒரு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உருவாகணும். அந்த சீக்ரெட்டோட 3 கோல்டன் வேர்ட்ஸ். நம்பு, கேள், பெறு. அவ்வளவுதான். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பு, 2வது கேளு, 3வது பெற்றுக்கொள். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்பணும். நீங்க நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். புரியுதா? நீங்க இந்த டாக்டர்கிட்ட போனா சரியாக நம்புனா, அவர் சரியா மாத்திரை கொடுத்தாலும் தப்பா மாத்திரை கொடுத்தாலும் சரியாகும். சரியாகும். இவர்கிட்ட போனா எங்கப்பா சரியா போகுதுன்னு போனீங்கன்னா, அவர் என்ன மாத்திரை கொடுத்தாலும் சரியாகும். இந்த கோயிலுக்கு போனா இது சரியாகுன்னு போனா, உங்களோட பிலீவ் சிஸ்டம் தான் இதுல வேலை செய்யும். 100% நம்புறவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பக்தி மார்க்கத்துல கூட நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஞான மார்க்கம், தியான மார்க்கம், யோக மார்க்கம் கூட தேவையில்லை. பக்தி மார்க்கத்திலேயே இங்க போனா இது நடக்குன்னு யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா நம்புறாங்களோ அவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் காமிக்கலாம். புரியுதா இல்லைங்களா? நீங்க நம்புறதுலதான் இருக்கு. எதை நம்பணும்? பக்தி மார்க்கத்துல கடவுளை நம்புறாங்க. சரிதானுங்களா? நாம கடவுளை நம்ப வேண்டாம். அந்த கடவுளாகவே நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட எண்ணங்களை நீங்க நம்பணும். உங்களோட தாட்ஸ்னோட பவரை நீங்க உணரணும். அது மேல உங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் வரணும். இப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? எண்ணமே இயற்கையதன் சிகரமாகுங்கிறார். இயற்கை இருக்கு இல்லையா? அந்த பிரபஞ்சம் முழுக்க இயற்கை இருக்கு இல்லையா? அந்த எண்ணமே இயற்கையதன் சிகரமாகுமாமா. இந்த இயற்கைக்கே உச்சமா ஒண்ண நீங்க பாத்தீங்கன்னா எதை பார்க்கலாம்? உங்களோட தாட்டை பார்க்கலாங்கிற.
அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. பிரபஞ்ச சக்தியில, இயற்கை சக்தியில ஹையஸ்ட் பவர் எதுன்னா நம்மளோட தாட்டு தான். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய எண்ணங்கள், என்னிடமிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் இயற்கையினுடைய உச்சபட்ச சக்தி. புரியுதா? 2வது வரி போடுறாரு பாருங்க. இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகும். எப்படி பாருங்க. இந்த இயற்கையே நம்ம தாட்ல வந்து என்ன ஆகுமாமா? அப்படி அடங்கி போகும். மழை வரும்னு மகரிஷி ஒரு இடத்துல மழை வேண்டான்னு சொன்னார், நின்னுச்சுன்னு நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டு. ட்ரெயின் வெயிட் பண்ணணும்னு சொன்னாரு, நின்றுச்சுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இதெல்லாம் பழைய கதை, சொன்னா போர் அடிக்கும் உங்களுக்கு. பலமுறை சொல்லியாச்சு. மகரிஷி சும்மாவெல்லாம் என்ன மாற இதுல எல்லாம் வைக்கல. எண்ணத்தின் சிறப்புன்னு சும்மாவெல்லாம் பேசல. மகரிஷி எதையுமே வந்து செஞ்சு பார்க்காம பேச மாட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? ட்ரெயினை நிறுத்த முடியுமானா நிறுத்துறத பார்த்துட்டு தான் சொல்றாரு, எண்ணத்துக்கு சக்தி இருக்கப்பா, ட்ரெயினை நிறுத்திருப்பாங்க. சரிங்க. நேருஜி பேசின வார்த்தை பேப்பர்ல வருது. பல நாட்களுக்கு முன்னாடி மகரிஷி அதைய எழுதி வச்சிருக்காங்க. அவர் பேசி இன்னொருத்தர் எழுதி வச்சிருக்காரு. எடுத்து பார்த்தா 2 சேமா இருக்கு. முடியும். சரியானுங்களா? உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். எங்க வேணா போகும். என்ன வேணா செய்யும். புரியுதல்? அப்போ எண்ணமே இயற்கையதன் சிகரமாகும். இயற்கையே எண்ணத்தில் அடங்கி போகுங்கிற. பிரபஞ்சமே இயற்கை சக்தியே நம்மளோட தாட்டுக்கு கண்ட்ரோல் படும்னா, அப்ப உங்க தாட்னோட பவர் என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? சொல்றதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளி ஆகும். எங்க? உங்க கருமையத்திலிருந்து எழுச்சி பெறுது. எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளி ஆகும். இயங்கி முடியும் இடமோ அகண்டாகாரம். எங்க முடியுதாமா? பிரபஞ்சத்தினுடைய எல்லை வரைக்கும் போகுதுங்கிற. எண்ணமே இயற்கை செயற்கை கருவிகள் அனைத்தையும் இயக்கும் சக்திங்கிறது. எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு பாருங்க. நம்மளோட தாட்டுக்கு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. நமக்கு அதை பத்தி ஒரு 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 நாலேஜே இல்லாம போயிருச்சு. புரியுதா இல்லைங்களா? முற்காலத்துல இருந்ததுதான். இந்த இடைக்காலத்துல இத பத்தின சீக்ரெட் எல்லாத்தையும் உடைச்சு வெளியே எடுத்து, அந்த எண்ணத்தை மனசை பத்தி எல்லாம் டோட்டலா இருக்கிற கருத்துக்களை எல்லாம் இல்லாம பண்ணி, டோட்டலா நம்ம மைண்ட நெகட்டிவ் ஆக்கி மூடி வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஜெயிச்சிடக்கூடாது வாழ்க்கையில அப்படின்னு ஒரு பெரிய நல்ல எண்ணம். சரிதானுங்களா? இப்ப அதான் இயற்கை எல்லாத்தையும் வெளியே ஒட்டச்சு துவம்சம் பண்ணி தூக்கிட்டு வருது. நீ எதை நினைச்சாலும் நடக்கும்பா. சரிதானுங்களா? அப்ப நீங்க முதல்ல சிஸ்டத்தை புரியணும். உங்களுடைய எண்ணம், நம்முடைய எண்ணத்திற்கு மாபெரும் சக்தி இருக்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிதானுங்களா? அதை சரியா பயன்படுத்த தெரியாம நம்ம விட்டிருக்கலாமே ஒழிய, பயன்படுத்த தெரிஞ்ச அத்தனை பேரும் வாழ்க்கையில வெற்றியாளர்களா மாறினாங்க. அதை பயன்படுத்துறதுக்கான நுட்பத்தை தான் மகரிஷி அவங்க நமக்கு இந்த எண்ணத்தினுடைய சிறப்பிலே சொல்லுகிறார். நான் இங்க ஒரு 2, 3 கதைகளை உங்களுக்கு ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். ஒண்ணு சயின்டிபிக்கான விஷயமும் கூட. ஒரு தம்பதியருக்கு இதெல்லாம் நடந்த சம்பவம். உங்க எண்ணத்துக்கு என்ன சக்தி இருக்குங்கிறதுக்காக நடந்த சம்பவம். ஒரு தம்பதியருக்கு சரிதான, ஃபாரின்ல வெள்ளைக்கார தம்பதியருக்கு கருப்பு நிறத்திலே ஒரு குழந்தை பிறக்கும். என்ன ஆகும் குடும்பம்? இது வேறயாப்பா? சரிதானா? கருப்பா ஒரு குழந்தை பிறகுது. அவங்க வீட்டுக்காரர் முடிவு பண்ணிட்டாரு, இது ஏன் குழந்தை இல்ல. சரிதானா? அந்த அம்மா சொல்லுது, இல்ல இது இவர் குழந்தைதான். இல்ல, கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஜட்ஜு சொல்றாரு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருக்கு. டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்தா சாட்சாத் அது இவரோட குழந்தையன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்பாவும் வெள்ள, அம்மாவும் வெள்ள, குழந்தை கருப்பு. எங்க போய் சொல்றது? எதுல மாற்றமாயிருக்கு? ஜீன்ல மாறி இருக்கு. கலர் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிக்க முடியாது நமக்கு.
ஜீன்ல வரணும், நம்மளோட மரபு அணுக்கள்ல வரணும். பெரிய ப்ராசஸ் அது, சாதாரண ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. இயற்கையா பிரபஞ்சமா நினைச்சா கூட நடத்த முடியாது. அவ்வளவு பெரிய ப்ராசஸ். அப்போ மறுபடியும் அதை ஒரு மனோதத்துவ நிபுணர்கிட்ட போய் இது என்னையா பிரச்சனைன்னு இழுத்து கொண்டு போய் கேட்டா, பல பல ரிசர்ச் பண்ணி ஒன்னும் தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அந்த அம்மாவை பத்தி மனோவியல் தத்துவ நிபுணர் என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி பேசுவாங்களே, என்ன நடந்தது, என்ன ஆச்சு, என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே நெல்சன் மண்டேலா இருக்காருல்ல, அவர் ரொம்ப பிடிக்குமாமா. நெல்சன் மண்டேலா பார்த்திருக்கீங்களா? சும்மா வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாரு, கரு கருன்னு இருப்பாரு. நீக்ரோ இனத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு தலைவர். மகாத்மா காந்தி மாதிரி அந்த மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு தலைவர், தேச தலைவர். அவர் மேல அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே கடுமையான ஒரு பற்று, தீவிர பற்று. இவரை மாதிரி ஒரு குழந்தை பிறக்கணும் நமக்கு, இந்த தேசத்துக்கு அவன் நல்லது செய்யணும்னு அந்த அம்மாவோட தாட். கொஞ்ச நெஞ்ச காலம் இல்ல, பல ஆண்டுகளாக. அந்த பொண்ணு சின்னதா இருக்கிற பொண்ணு. அவங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா போட்டோ, இன்க்ளூடிங் பெட்ரூம்ல பெருசா அவரோட போட்டோ. சரிதானுங்களா? சரி, விடை தெரிஞ்சிருச்சு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நெல்சன் மண்டேலாவை நினைச்சு 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 குழந்தை கலர் அப்படியா அப்படி வந்து இது அங்க வரைக்கும் நீங்க போக வேண்டாம். இன்னைக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் அழகா இருக்கு பாருங்களேன். எல்லா குழந்தையும் அழகா இருக்கு. அழகிலேன்னு எந்த குழந்தையும் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒரு அழகான குழந்தை வேணும், எனக்கு ஒரு அழகான குழந்தை வேணுங்கிறீங்க. இப்ப பிறக்கிறதெல்லாம் அழகா பிறக்குது. நீங்க நினைச்சா நடக்கும். புரியுது? கரெக்டா நினைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சரி, ஒரு கதை போதும். நான் நிறைய அதை பத்தி பேசியிருக்கேன் முன்னாடி எல்லாம். போதும், ஒண்ணு போதுங்க. சரிங்களா? இன்னொன்னு, இத பத்தி பேசணும்னா நான் ஒரு 10, 50 கதையாவது பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு. உங்க உடம்புல ஜீனை மாத்த முடியுமா? உங்களோட தாட்டால மாத்த முடியும். ஜீனையே மாத்த முடியும்னா நோயை மாத்த முடியுமா? சர்வசாதாரணம் அதுக்கு. சர்வசாதாரணம். நீங்க நினைச்சா உயிரை எடுக்க முடியுமா? உங்க தாட் நினைச்சா உயிரை எடுக்க முடியுமா? முடியும். ப்ரூவ் இருக்கு. சரி, நீங்க ஒண்ணு இல்லைங்க. இந்த பேய் படம் பார்த்துட்டு செத்தவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஏதோ ஒரு படம் ஒரு சேலஞ்ச் பண்ணி அந்த ஒரு தனியா உட்கார்ந்து அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி, சரி, அந்த பயத்துல டோர் திறக்க படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து டோர் திறக்கிறப்ப விழுந்து செத்துட்டாங்க. சரி, எண்ணங்களை சாதாரணமா எடை போடாதீங்க. எண்ணங்கள் சாதாரணமானது அல்ல, அது மிக பிரம்மாண்டமானது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அலாவுதீன் அற்புத விளக்குல தேய்ச்சா ஒரு பூதம் வருது இல்ல, அந்த பூதம் அலாவுதீனுக்கு மட்டும் வருதுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க மனதில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும், உங்களுடைய மன ஆற்றலும் அதி அற்புதமான சக்திகளை கொண்ட மாபெரும் பூதம். அதை கரெக்டா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அத்தனையும் அது கொண்டாந்து கொடுக்கும். தப்பா பயன்படுத்தினா உங்களையே சாப்பிடும். இப்ப நம்ம பயன்படுத்த தெரியாம தக்கி முக்கி நிக்கிறோம். அதான் மகரிஷி தெளிவா சொல்றாங்க. எண்ணம்ங்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான விஷயம்பா. ஒரு இடத்துல மகரிஷி கொஞ்சம் நெகட்டிவா ஸ்ட்ராங்கா ஒரு வாக்கியத்தை கொடுக்குறாரு. உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில், உண்மையிலேயே உனக்கு எதிரி யாராச்சும் இருக்கிறாங்கன்னா யார் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. உன்னோட உள்ளத்துல வர்ற ஒவ்வொரு ஒழுங்கற்ற எண்ணமும் உனக்கு உண்மையான எதிரி. அதுதான் எதிரி. உன்னை முடிக்கிறது அதுதான். உன்னை காப்பாத்துறது அந்த எண்ணம் தான், முடிக்கிறது அதே எண்ணம் தான். கவனமா இருங்கன்னு சொல்ற. சரி, அப்ப என்ன நினைச்சா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நம்பணும். நம்புறதுக்கு ஒரு கதை சொல். எல்லாத்துக்கும் கதை தான். இனிமேல் டவுட் வரக்கூடாது. இது நடக்குமா, அது நடக்குமான்னு டவுட் வரக்கூடாது. ஏன் நமக்கு நடக்கல அப்படின்னு உங்களுக்கு புரியணும். நாம நம்பல அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கிட்டா. நான் இது என்னோட லைஃப்ல ஆயிரக்கணக்கான விஷயத்த பிராக்டிக்கலா செக் பண்ணிருக்கேன்.
என்னோட ஒய்ஃபோட அண்ணா. அவர் ரெகுலரா வந்து நல்ல குணம், நல்ல மனிதர். ரெகுலரா எங்க வந்தாலும் கொஞ்சம் லேட்டா வருவார். சரி, அது நமக்கு நமக்கு இருக்கிற கல்ச்சர்லயே இருக்கிற விஷயம் தானே. சரிதானுங்களா? எங்க போனாலும் ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம். நானும் அப்படித்தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அவர் வர்றது வழக்கம் அவருக்கு. சரி. அப்புறம் அங்க ஒரு நாள் இந்த எண்ணம் ஆராய்தலை பற்றி சப்ஜெக்ட் கேட்டுட்டு, இது நடந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். சரிங்களா? நான் ஒரு இடத்துல இப்படி சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறேன். பேசிட்டு அவர் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறார். நானும் என்னோட ஒய்ஃபும் வெயிட் பண்ணிட்டு சரிங்களா? அவ்வளோ நாள் நம்ம என்னதான் நினைக்கிறோம்னா, அவரு எப்படி இருந்தாலும் லேட்டா தான் வருவாரு. அவரு எப்படி இருந்தாலும் லேட்டா தான் இப்படியே தான் நினைக்கிறது நம்ம. அந்த அன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு வந்தேன்னா, காலையில ஒரு 7:30 மணி இருக்கும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு. இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. எம்கேஜி நகர் பக்கத்தால நாங்க வெயிட் பண்றோம். நாங்க அந்த மன்றத்துல கிளாஸ் முடிச்சுட்டு வெயிட் பண்றோம். காலையில 7:30க்கு. அந்த அன்னைக்கு நான் தாட் போடுறேன். இல்ல, இல்ல. இன்னைக்கு அவர் கரெக்ட்டா வந்துருவார் அப்படிங்கிறேன். சரிங்களா? தாட் நெனச்சு ஒரு 5 நிமிடம் தான் இருக்கும். ஷார்ப்பா சொன்ன டைம்க்கு வந்துட்டாரு. சரிதானுங்களா? எனக்கு அந்த அன்னைக்கு உண்மையாலுமே நம்ம இவ்வளவு சப்ஜெக்ட் பேசி வராத ஒரு ஆச்சரியம், நம்ம லைஃப்ல ஒண்ணு நடக்குது பாருங்க. அப்பதான் அப்பதான் சரி, எண்ணத்துல சக்தி இருக்கு. அதுல ஏதோ விஷயம் இருக்குது. நாம தான் தப்பு தப்பா யோசிச்சு மாட்டிக்கிறோம். இனி கரெக்ட்டா யோசிச்சா வந்துரலாம் அப்படின்னு ஒரு ஒரு எனக்கு ஸ்பார்க் ஆனது அது. அதனால எனக்கு எப்பவுமே லைஃப்ல மறக்காது. எனக்கு சப்ஜெக்ட் எடுத்தப்போவெல்லாம் எனக்கு புரியல. சரிதானுங்களா? நான் சப்ஜெக்ட் நடத்துறப்போ ஆரம்பத்துலலாம் இது புரியல. ஆனா சப்ஜெக்ட் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இதுல அந்த ஒரு ஸ்பார்க் கிடைக்குது பாருங்க. அப்பதான் நம்ம எண்ணத்தோட பவர நீங்க பார்க்கணும் உங்க எண்ணத்தோட பவர. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜஸ்ட் அ மெசேஜ். நீங்க ஒரு நாள் ஒரு விஷயத்துல உங்க தாட்டோட பவர ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க லெவலே வேற. புரியுதுங்களா? அப்போ நம்பணும்னு நான் சொல்றேன். 2வது என்ன? நம்ம நெனைக்கிறோம். ஆனா நம்ப மாட்டேங்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த சிவன், பார்வதி கதைய நான் அடிக்கடி சொல்லுவேன். சிவபெருமான் மேலோகத்தில் இருக்கார். பார்வதி தேவி இருக்காங்க. இது ஒரு கதை. உண்மை கிடையாது. கதை. மேலோகத்துல இருக்கிறாங்க. அங்க இருந்து என்ன பண்றாங்க, ஆ காசி, ஆ கங்கா. கங்கை ஆறு தானே? கங்கா நதியில குளிக்கிறது தானே காசி புனித யாத்திரைக்கு போனா. கங்கையில குளிச்சா பாவமெல்லாம் போகும். அப்படின்னு சொல்லி தானே லட்சக்கணக்கான மக்கள் போய் அந்த புனித நீர்ல குளிக்கிறாங்க. சரி, அதுல நெறைய சக்திகள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல குளிச்சுட்டு வந்து பாவம் எல்லாம் போயிருச்சுன்னா, அவன் துன்பப்படக்கூடாதுல்ல? இப்ப காசிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் துன்பம் இல்லாம இருக்காங்கங்கிறீங்களா? சரிங்களா? பாவம் எல்லாம் போயிருச்சுன்னா, பாவம் தானே துன்பத்துக்கு காரணம். பாவம் எல்லாம் போயிருச்சுன்னா துன்பம் வரக்கூடாதுல்ல? அப்ப துன்பம் இல்லாம இருக்காங்களான்னா, துன்பத்தோட தான் இருக்காங்க. இப்ப பார்வதி கேட்கிறாங்க, "ஏன் சாமி உங்கள நம்பி தானே வர்றாங்க. எங்கெங்க இருந்தோ வர்றாங்க. வந்து குளிச்சுட்டு போனாங்கன்னா, பாவம் போகமானதே சாமி. மறுபடியும் கஷ்டப்படுறாங்களே. நீங்க ஏன் அவங்கள இப்படி ஏமாத்துறீங்கன்னு?" கேட்கறாங்க. பார்வதி சிவன பார்த்து கேட்கறாங்க. "நான் அவங்கள ஏமாத்தலம்மா. என்ன நடக்குதுன்னு உன்ன கூட்டிட்டு போய் காட்டுறேன் வான்னு" சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க? கங்கை ஆத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆயிரக்கணக்கான பேரு குளிச்சுட்டு இருக்காங்க. சரியானுங்களா? அவர் ஒரு கண்டிஷன். திருவிளையாடல் தானே. இறைவன்னாலே திருவிளையாடல் தானே. ஒரு சின்ன கண்டிஷன் போடுறாரு. "ஏம்மா, இந்த மாரி ஆத்துக்கு நடுவுல நான் போயி, நீச்சல் தெரியாதவன் மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கிறேன். சும்மா நடிக்கிறேன். வயசான தோற்றம். அவரு ஏஜ்டு தாத்தா மாதிரி, பார்வதிய பாட்டி மாரி மாத்திட்டாரு. வயசான மனுஷ தோற்றத்துல, நீ கரையில நின்னுட்டு கத்து. எங்க கணவர் ஆத்துல அடிச்சிட்டு போகுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்து. எல்லாரும் ஓடி வருவாங்க காப்பாத்துறக்கு. ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லு." என்ன கண்டிஷன்? யாருக்கெல்லாம் பாவம் இல்லையோ, அவங்க தான் அவர போய் காப்பாத்தணும். பாவம் இருந்து நீங்க போய் அவர புடிச்சீங்கன்னா, நீங்களும் ஆத்தோட அடிச்சுட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிரு. அந்த அம்மா அப்படியே சொல்லிருச்சு. ஒரு பய பக்கத்தால போகல.
நின்னவன் எல்லாம் பிறரை அடிச்சுட்டு பின்னாடி ஓடுறான். ஏன்னா பாவம் இல்லாதவன் யார் இருக்கான்? அந்த அம்மா கெஞ்சி கெஞ்சி கேக்குது, யாருமே போறதுக்கு தயாரா இல்ல. இந்த சத்தம் கேட்டு அந்த பக்கம் விசாரிச்ச ஒருத்தன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அங்க இருந்து வேக வேகமா வேக வேகமா ஓடி வந்து ஆத்துல குதிச்சுட்டான். கங்கையில குதிச்சுட்டான். குதிச்சு நீந்தி போய் நடு ஆத்துக்கு போய் அந்த பெரியவர் தலையை புடிச்சு, சரியாங்களா? அப்படியே தர தரன்னு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டா கரைக்கு நீந்திட்டு. எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க இவன? சரிதானா? ஒரு ஞானிய பார்க்கிற மாரி, ஒரு மகான பார்க்கிற மாரி, ஒரு இறைவன பார்க்கிற மாரி எல்லாரும் இப்படி பார்க்குறாங்க. என்னய்யா நீ? உன்கிட்ட பாவமே இல்லையா? நீ பாவமே பண்ணது இல்லையா? நீ அவ்வளோ பெரிய உயர்ந்த பிறவியா பிறப்பா? அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேசுறாங்க. அப்ப அவரு சொன்னாராமா, இது என்ன ஓடுதுன்னாராமா. அந்த மாடு மேய்ச்சரு. என்னய்யா அங்க ஓடிட்டு இருக்குது? இது ஆறு. என்ன ஆறு? கங்கை ஆறு. இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னாராமா. இது வந்து ரொம்ப புனிதமான ஆறு. இந்த ஆத்துல குதிச்சு எந்திரிச்சாலே பாவமெல்லாம் போயிரும். அப்படின்னு இருக்கான். எல்லாரும் சொல்லியிருக்கான். நானும் பாவப்பட்டவன் தான். ஆத்துல குதிச்சனா, மூழ்கி எந்திரிச்சனா, இப்ப என்னாச்சு? என் பாவமெல்லாம் போயிருச்சு. சரிதானா? இப்ப பாவம் இல்லைல என்கிட்ட. இப்ப அவர போய் கூட்டிட்டு வந்தனா, இதுல என்னய்யா ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குன்னாராம். இப்பதான் அங்க நிக்கிறவன் எல்லாம் வாய தொறந்துட்டு பார்த்துருக்கான். புரியுதா இல்லைங்களா? ஒரு செயல செய்யறதுல விஷயம் இல்லைங்க. நீங்க எவ்வளவு நம்பி செய்றீங்கங்கிறது இருக்கு. அப்ப சிவன் சொன்னாராமா, எவனுமே நம்பலமா. சரிதானா? நினைக்கிறதுக்கும் நம்புறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. யாருமே நம்பலமா. ஆத்துல குதிச்சா பாவம் போகும்னு யாரு முழுசா நம்புறா? நம்பலையே. நம்ம கவர்னர் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவாரு. ரொம்ப அழகா சொல்லுவாரு. இதெல்லாம் ரொம்ப மிராக்கிளான விஷயம். எப்படியோ ஞானம் பாருங்க எப்படி வருதுன்னு. அப்படின்னு கூப்பிட்டா என்ன வரும்னாரு. நாய் வரும் சார். கன்ஃபார்மா வருமா வராது? வரும். சரிங்களா? இறைவான்னு கூப்பிட்டா இறைவன் வருவானா? சொல்லுங்க வருவானா? வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? இச்சு, 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 இச்சுன்னு கூப்பிட்டா நாய் வரும்னு நம்புற இவன், இறைவான்னு கூப்பிட்டா நான் வருவேன்னு நம்ப மாட்டேங்கிறான்டா. நான் எப்படிடா வர்றதுன்னு கடவுள் கேட்கிறானாம். இந்த காக்காய்க்கு சோறு வச்சுட்டு நாங்க கூப்பிடுவோம். நான் கூப்பிட்டா வராது. எங்க அப்பா, அம்மா யாராவது வந்து கூப்பிட்டா வரும். சல்லுன்னு வரும். நான் பார்த்திருக்கேன். நேரா பார்த்திருக்கேன். என்னடா இது? பிராடுத்தனம் பண்ணுது இந்த காக்காய்ன்னு நெனச்சதெல்லாம் உண்டு. அப்புறம் தான் தெரியுது, நம்ம ஆத்மார்த்தமா கூப்பிடல. சரிங்களா? அது வரும்ன்னு நம்பி நம்ம கூப்பிடல. நாம தான் விளையாட்டுத்தனமா கத்திட்டு கிடக்குறோம். அதுக்கெல்லாம் அங்க நடக்காது. இங்க நம்புனா அங்க நடக்கும். சரிதானுங்களா? இங்க நம்பல ஒண்ணும் நடக்காது. சரிதானுங்களா? அதுதான் இருக்கிற பெரிய விஷயம். அப்ப நம்புங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், என்னுடைய எண்ணத்திற்கு சக்தி இருக்குன்னு முதல் நீங்க நம்புங்க. நீங்க எக்ஸ் ஆர் ஒய், ஆணோ, பெண்ணோ, நெட்டையோ, குட்டையோ, பணக்காரரோ, ஏழையோ, படிச்சிருக்கீங்களோ, படிக்கலையோ, எதுவும் இயற்கைக்கு தேவையில்லை. நீங்கள் மனிதர்கள். உங்க மனதிலே எண்ணம் சரியாக வருவதற்கான சக்தி இருந்ததுன்னா, அந்த எண்ணம் என்ன வேணா செய்யும் நீங்க நம்புனா, அது செய்யும். அது செய்யும். நிச்சயமா செய்யும். சரிதானா? இதுக்கு மகான்களை பல இடங்கள்ல நான் உதாரணம் காட்ட முடியும். மனிதர்களையே காட்ட முடியும். கண்ணகி கோபத்துல என்ன பண்றாங்க? தப்பு நடந்துருச்சு. பத்திக்கிட்டு எரியட்டு மதுரைங்கிறாங்க. சொல்றாங்க. என்னாச்சு? பத்திக்கிட்டு எரிஞ்சது மதுரைங்கிறாங்க. இது என்ன சும்மாவா? இல்ல. ஒரு முனிவர் வர்றாரு. எவனோ ஒருத்தன் தப்பு பண்றான். ஒரு சாபம் குடுக்குறாரு. நீ கல்லா போங்கிறாரு. கல்லா போயிருக்கிறான். மண்ணா போங்கிறாரு. மண்ணா போயிருக்கிறான். இதெல்லாம் சும்மாவா? யோகானந்த பரமஹம்சர் வாழ்க்கை வரலாறு படிச்சு பாருங்க. சரிதானுங்களா? அவ்வளவு அற்புதங்களை மகான்கள் நடத்தியிருக்காங்க. எதுல?
தாட்ல. ஏன் மகரிஷி தீட்சை எதுலங்க கொடுக்குறாரு? ஞான தீட்சை எதுல கொடுக்குறாரு? எண்ணத்தின் மூலமாக தன் சீடனுடைய உயிராற்றலை இறைவனோடு கனெக்ட் பண்ண முடியும்னா, அப்ப எண்ணத்துக்கு என்ன சக்தி இருக்கணும்? என்ன சக்தி இருக்கணும் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் உச்சமா பாரதியார் சில வார்த்தையை போட்டு போயிட்டார். பாவித்தல் ஒன்றே போதும் அந்த பரமனை அடைவதற்கு. இறைவனை அடையிறதுக்கே பாவனை போதும்னா, உங்க எண்ணத்துல நீங்க அந்த உணர் நிலையில் இருந்தா போதும்னா, மற்றதெல்லாம் ஏமாத்துறோம். இந்த அற்பமான வாழ்க்கைக்கு தேவையான சில செல்வங்களை உங்களுடைய எண்ணம் இருக்காதா? நிச்சயமா இருக்கும். அதுதான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். சரியானுங்களா? பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. அது மகரிஷிகிட்ட வந்தா தான் நீங்க 100% சரியா புரிஞ்சுக்க முடியும். மத்தவங்ககிட்ட இருக்கிறப்ப கூட அந்த அளவுக்கு புரிதல் உங்களுக்கு வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா மகரிஷியோட தத்துவத்தை கூட அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஆற்றல் நம்ம எண்ணத்திற்கு இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்களுடைய எண்ணத்திற்கு அபரிமிதமான சக்தி இருக்கிறது. அதை நீங்கள் நம்புங்கள். குருட்டுத்தனமாக நம்ப வேண்டாம். அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு நம்புங்கள். உங்கள் எண்ணம் என்பது ஒரு காந்த அலை. மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான். மகிழ்ச்சி சொல்றாங்க. மனசுங்கிறது என்ன? ஜீவகாந்த அலை. எண்ணங்கள் என்ன? அதே ஜீவகாந்த அலைதான் எண்ணங்கள். சரியானுங்களா? இன்னைக்கு பிரபஞ்சம் முழுக்க அந்த காந்த அலைகள் எத்தனை விஷயத்த பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம் சயின்ஸ்ல. அதே காந்த அலைதான் நம்முடைய எண்ணங்கள். எண்ணங்கள் ஆற்றல் சக்தி வடிவம். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கின்றது. சயின்ஸ் சொல்லுது. ஆற்றல் பொருட்களாக பரிணமிக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, நீராவி. இதை சயின்ஸை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வேற வழி இல்லை. எனக்கு எப்படி சொல்றது? நீங்க நம்பணும். அது நம்பினா மட்டும்தான் அது நடக்கும். சும்மா ஜீபுமா வித்த கிடையாது. நம்புனீங்கன்னா நடக்கும். அதனால சொல்ல, நம்பினார் கைவிடப்படார். ஏன்? உங்க நம்பிக்கை தான் அங்க சக்தியே. அது எப்படி சார் ஒண்ணுமில்லாத எப்படி சார் பொருளா கன்வெர்ட் ஆகும்? ஆமா, ஒண்ணுமில்லாதான் பொருளா கன்வெர்ட் ஆயிருக்கு. பிரபஞ்சம் முழுக்க அதுதான். சுத்த வெளிதான் காந்த ஆற்றலாகி, காந்தம் தான் விண் முதல் பஞ்சபூதங்களாய், அதான் அத்தனை கோள்கள் நட்சத்திரங்களாக இன்னைக்கு நீங்கள் நானா உட்கார்ந்து இருக்கிறது அந்த காந்த ஆற்றல் தான். நினைச்சா என்ன வேணா நடத்தும். புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆற்றல் தான் உங்ககிட்ட எங்கிட்ட என்னமா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆற்றல் பொருட்களாக பரிணமிக்கிறது. எண்ணங்கள் நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய சக்தியாக பரிணமிக்கிறது. தண்ணி வச்சுக்கோங்க, ஹீட் பண்ணுங்க, கண்ணுக்கு தெரியாத நீராவியா மாறிடுது இல்ல, ஆற்றலா மாறுது இல்ல. அதை குளிர் வச்சீங்கன்னா மறுபடியும் பருப்பொருளா கன்வெர்ட் ஆகுது. உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. எதையும் உருவாக்கவும் முடியும், எதையும் அழிக்கவும் முடியும் நம்மளுடைய எண்ணத்துல. அட்டமா சித்துக்கள்ல ஒரு பொருளை உருவாக்கவும் முடியும், ஒரு பொருளை இல்லாம பண்ணவும் முடியும். இந்த உடலை இல்லாமல் ஆக்க முடியும், பல உடல்களாக இதை உருவெடுக்கவும் முடியும். எல்லாமே நம்ம எண்ணத்தினுடைய சக்திக்கு உட்பட்டதுதான். நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக வேண்டாம். நாம இப்ப நம்ம லைஃப்ல நமக்கு என்ன தேவை? ஒரு நல்ல உடல் நலம், ஒரு மன நிம்மதி, மன நிறைவு, ஒரு செல்வத்திலே நிறைவான ஒரு செல்வம். கோடி கோடியாவெல்லாம் வேண்டாம் நமக்கு. இந்த வாழ்க்கையை நிறைவா வாழ்றதுக்கு ஒரு செல்வம். உறவுகளிலே ஒரு இணக்கம் வேண்டும். அதானே வேணும். இன்னும் சமுதாயத்திலே ஒரு நல்ல சேவை, ஒரு நல்ல மதிப்பு, இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பு. இதை தவிர நமக்கு என்ன தேவை? ஒன்றும் பெரிதா தேவை. இது இந்த வாழ்க்கை சுமூகமா நடக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு முறையான காலத்திலே கல்யாணம் நடக்கும், சரியான தொழில் வளம் வாய்ப்பு சரியா அமையணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும். இவ்வளவுதானே தேவை. வேற என்ன நம்ம என்ன பேராசையப்பட்டு வாங்க போறோம்? சரி, அந்த அசுரர்கள் தவம் ஏற்றி பெற்றது மாதிரி இந்த உலகையும் நான் ஆள வேண்டும் அப்படியே கேட்க போறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் இது நடக்கல அப்படின்னா, முதல்ல நாம நினைக்கல. இல்ல சார், நாம நினைச்சோமே, தப்பு தப்பா நினைச்சிட்டோம். அது என்ன சார் நினைக்கிறதுலயே தப்பா நினைக்கிறது, சரியா நினைக்கிறது? ஆமா இருக்குது. அது அந்த வீடியோ பார்த்தா இன்னும் புரியும். நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். சரிங்களா? நம்ம எண்ணங்களுக்கு அபரிமிதமான சக்தி இருக்குதுன்னு சொன்னேன்ல,
எண்ணங்கள்ல 2 எண்ணம் இருக்கு. ஒண்ணு நல்ல எண்ணம், இன்னொன்னு கெட்ட எண்ணம். இது உங்களுக்கு தெரியும். எண்ணத்துக்கு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுட்டீங்க. நீ அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் வேண்டாம். இந்த எண்ணத்துல 2 டைப் இருக்கு. ஒன்று நல்ல எண்ணம், இன்னொன்று கெட்ட எண்ணம். நல்ல விளைவுகளை கொடுப்பது நல்ல எண்ணம். தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, உடலிற்கோ, மனதிற்கோ நன்மை செய்யுமானால் அது நல்ல எண்ணம். தீமை செய்யுமானால் அது தீய எண்ணம், கெட்ட எண்ணம். அவ்வளவுதான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னொரு வகை இருக்கு எண்ணங்கள்ல. நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம் இருக்கு. அது என்ன சார் நேர்மறை எண்ணம், எதிர்மறை எண்ணம்? தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியும். பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட். அதான தமிழ். தெரியுதுனா? அது என்ன சார் பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட்? அப்படி ஒரு மிகப்பெரிய ரகசியம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி கிடக்குது. மகரிஷி அதையே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல நல்லதுன்னு நினைச்சிட்டு நெகட்டிவ் தாட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை மாத்துங்கன்னு சொல்றேன். அது என்ன சார் நெகட்டிவ் தாட்? இப்ப கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, சரிங்களா? எப்படி சாமி கும்பிடலாம்? எப்படி சாமி கும்பிடலாம்? சரிங்களா? இறைவா, இந்த உடம்புல எந்த நோயும் வரக்கூடாது. கொரோனா என் பக்கத்திலேயே வரக்கூடாது. எல்லார் வீட்லயும் கேன்சர்ங்கிறாங்களே, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. சரிதானா? நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு கேட்கறீங்கல்ல? அப்படிதானே கேட்கிறோம். பெரும்பாலான பிரார்த்தனைகள் அப்படிதான் இருக்கு. யாரு இறைவன்ட்ட போய் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு இறைவா அப்படியே கேட்கிறோம்? அப்படி கேட்கறது இல்ல. பெரும்பாலான மக்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க, இந்த 2மே ஒரே விஷயம்தான். நான் நோய் இல்லாம வாழணும்னு நினைச்சாலும் ஒண்ணுதான், நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சாலும் ஒண்ணுதான். 2ஓட கோல் ஒண்ணுதான். ஆனால் வார்த்தை வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டது ரொம்ப நல்லது. வெரி பாசிட்டிவ். அது பவர்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ். அது ரொம்ப சிம்பிளா உங்க தாட்ல உங்களுக்கான சக்தியை இன்கிரீஸ் பண்ண முடியும். எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா அப்படி கேட்கறாங்க பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? சாதாரண மனசு அல்ல. புரியுதா? நீங்க அப்ப நம்ம வேண்டும் போது, நான் இப்ப சொல்றப்ப உங்களுக்கு இது சின்ன விஷயமா தெரியும். இந்த உரை முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசு உங்களை என்ன உழுக்கும் பாருங்களேன். ஆமால்ல, நம்ம இத்தனை நாள் இப்படித்தானே பேசிட்டு இருக்கிறோம். இப்ப புரியுது. ஆமா, இனி நம்ம மாத்திக்கணும். நிச்சயமா அது உங்களுக்கு தோணும். இவ்வளவு நாள் உங்களுக்கு தோணியிருக்காது. ஏன்னா இவ்வளவு நாள் உங்களுக்கு பேஸ் ஃபார்முலா குடுக்கல. சரியானுங்களா? நான் அடிக்கடி சொல்றது, ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். வேகமா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். நீங்க என்ன சொல்லுவீங்க அவனை பார்த்து? ஓடாத அப்படிம்பீங்க. அதோட விட்டா கூட பரவாயில்ல. கீழே கீது விழுந்துராத, முடிஞ்சது. அவன் 3 பல்ட்டி அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைஞ்சு அப்படி எந்திரிச்சு நிப்பான். அவன் நீங்க கம்முன்னு இருந்திருந்தா கூட விழுந்திருக்க மாட்டான். ஓடாத, விழுந்துருவ அப்படின்னா முடிஞ்சுதாங்க. சோழி முடிச்சதே நீங்க தான். புரியுதா இல்லைங்களா? இப்படி நடக்குமா? சத்தியமா நடக்கும். சத்தியமா நடக்கும். உங்க எண்ணத்துக்கு அப்படி சக்திய இயற்கை கொடுத்து வச்சிருக்கு. கிளாஸுக்குள்ள போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு இருக்காங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள வர்றாரு. அப்பா வீட்டுக்குள்ள வர்றாரு. வீட்டுல எல்லாம் கச்ச கச்சன்னு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு குழந்தை கத்திட்டு இருக்குது. என்ன சொல்லுவீங்க? போனோனே கத்தாத கத்தாதன்னு இவரு கத்திட்டு கிடப்பாரு. சரிதானுங்களா? சத்தம் போடாத அப்படித்தானே சொல்றீங்க. சரிதானுங்களா? யாராவது அமைதியா இருங்க அப்படி சொல்லி இருக்கிறோமா? உங்களுக்கு என்ன தேவை? அமைதி தானே தேவை. அதை கேட்க வேண்டியதுதானே. அந்த பையன் மெதுவா தானே போகணும். அப்ப அதை சொல்ல வேண்டியதானே. தம்பி பார்த்து மெதுவா போப்பா, பொறுமையா போப்பா சொல்ல வேண்டியதானே. அதை சொல்ல மாட்டோம் நம்ம. நான் தவறு சொல்லல. நம்ம நடத்தையில் இருக்கிற பிராக்டிக்கல் இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். சரிதானா? எப்படியாச்சும் இருக்கிற கடன் எல்லாம் கட்டிடணும். நம்மால் சங்கல்பம்.
இறைவா எப்படியாச்சும் இந்த கடன் எல்லாத்தையும் நான் கட்டிடணும்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீ சாகுற வரைக்கும் கடன் கட்ட மாட்ட. கடன்ங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பிரார்த்தனையில கேட்கிற வரைக்கும், உங்கள விட்டு கடன் போகாது. எழுதி வச்சுக்கோங்க. அப்ப என்னப்பா கேட்கறது? கடன் போகக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதா? கேட்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? பொருள் தானே வேணும். எனக்கு நிறைவான செல்வம் வேண்டும். கேளுங்களேன். செல்வம் பலம் அதிகமா வந்துச்சுன்னா கடன கட்டிட்டு போறீங்க. அப்ப எது வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். இதுதான் ரகசியத்துல முதல் ரகசியம். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அத கேட்கணும். எது வேண்டாமோ அத கேட்கக் கூடாது. சரிங்களா? புரிஞ்சுச்சா? எக்ஸாமுக்கு போய் பிரேயர் பண்றீங்க. சரிங்களா? என்ன கேட்கணும்? எந்த எக்ஸாம்லயும் நான் ஃபெயில் ஆயிறக்கூடாது. எங்க வாத்தியார் இன்னைக்கு என்னை திட்டிறக்கூடாது. இன்னைக்கு ஆபீஸுக்கு நான் லேட்டா போகக்கூடாது. எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு சண்டை வரக்கூடாது. இப்படி எடுத்துக்கிட்டா 1000 விஷயம் நெகட்டிவா நம்ம டெய்லி நினைக்கிறத நீங்க பார்க்கலாம். அதான் நான் சொல்லிட்டேன்ல, இந்த உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் இதை வாட்ச் பண்ணும். ஆமா, நீ என்ன வார்த்தைய பயன்படுத்துற? பாசிட்டிவா பயன்படுத்துறியா? நெகட்டிவா பயன்படுத்துறியா? சரியானுங்களா? வண்டியில போயிட்டே இருப்பீங்க. ஆக்சிடென்ட் ஆயிட்டா? அதுவா வருது. ஆக்சிடென்ட் ஆயிட்டா முட்டிட்டு நிப்பாங்க. கம்பெனில கொண்டு போய் ஒரு லைனா வண்டிய நிறுத்துவோம் ரெகுலரா. சரியாங்களா? முன்னாடி இடம் கிடைச்சிரும் நான் நிறுத்திருவேன்னு யாரும் போறதில்ல. அங்க யாராச்சும் நிறுத்திட்டா? நம்ம ஆளு பார்க்கிங்ல. அங்க யாராச்சும் நிறுத்திட்டா? அவன் நிறுத்திடுவான். அவன் அந்த பக்கம் போலான்னு தான் நெனச்சிருப்பான். ஆனா நிறுத்திட்டான்னு நீங்க ஒரு தாட் போட்டீங்கல்ல, அது போய் அவன இந்த பக்கம் திரும்பி உங்க இடத்துல நிறுத்த வச்சுரும். இந்த மிஸ்டேக் ஆயிட்டா? ஆயிரும். இது மிகப்பெரிய சூட்சுமமான விஷயம். சரிங்களா? நாம் நினைக்கிற பல 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 எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கிற காரணத்தினால், நாம் எதிர்மறையை நம்மை நோக்கி ஈர்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்க மனம்ங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு காந்தம்னு சொன்னேன். உங்க எண்ணங்கள் காந்த அலைகள்னு சொன்னேன். காந்த ராடு. நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காந்த களம். நீங்கள் எதை நினைத்தாலும் பிரபஞ்சத்திலிருந்து அந்த விஷயம் உங்களை நோக்கி நீங்க ஈர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் ஈர்க்கிறீர்கள். அது வரல. நீங்கள் தான் ஈர்க்கிறீர்கள். சரியா? நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ, அதை உங்களை நோக்கி நீங்களே ஈர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். விவேகானந்தர் சொல்றாரு. உன்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நீதான். இன்று நீ எப்படி இருக்கிறாயோ அதற்கு முழு பொறுப்பு நீதான். இனி எப்படி இருக்க நினைக்கிறாயோ அதற்கு முழு பொறுப்பு நீதான். நீதான் உன்னை உருவாக்குகிறாய். எண்ணங்கள் வாழ்க்கையின் சிற்பி என்று சொல்கிறார்களே, சும்மா கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை இன்னைக்கு இப்படி வச்சிருக்கு. அது நல்லதா நடந்தாலும் சரி, கெட்டதா நடந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு முழு காரணம் நம்முடைய எண்ணம் மட்டுமே. வேற எதுவும் காரணம் கிடையாது. இத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு உரையிலேயே புரிஞ்சுக்குவீங்களான்னு எனக்கு தெரியல. மீண்டும், மீண்டும் எண்ணங்கள பத்தி நெறையா கேளுங்க. சரியா? அப்ப முதல் விஷயம் என்ன? நேர்மறையான எண்ணங்களுக்கு பிரபஞ்சம் அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும். ஏன்னா பிரபஞ்சமே நேர்மறையா இருக்கு. எதிர்மறையான எண்ணங்களுக்கும் பிரபஞ்சத்திலிருந்து சக்தி கிடைக்கும். அப்ப இனிமேல் உங்களோட முதல் கண்டிஷன், உங்களுக்கு எது வேண்டுமோ அதை மட்டுமே நீங்கள் கேட்க வேண்டும். மகிழ்ச்சியோட சங்கல்பத்தை பாருங்களேன். முதல்ல நம்ம ஒரு பாடல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். அது ஒரு பாடலே இருக்கு. இந்த பாட்டு யாராச்சும் ஞாபகம் இருக்கா? இருங்க வாய்ப்பு இருந்தா, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் எடுத்தேன். சரியானுங்களா? ஆ, ஆ
இது நான் அந்த அந்த விஷயத்த குறை சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். நீங்க இது அப்படியே லைன பாருங்களேன். கலையாத கல்வியும், கல்வி என்ன ஆகக்கூடாதாமா? கலையக்கூடாதாமா? கலையாத கல்வியும், குறையாத வயதும், வயது எப்படி இருக்கக்கூடாது? குறையாத வயதும், ஓர் கபடு வாராத நட்பும். அவரே சொல்றாரு, கபடு வரக்கூடாதாமா. வயது குறையக்கூடாது. கல்வி என்ன இருக்கக்கூடாது? கலையக்கூடாது. கன்றாத வளமையும், வளமை என்ன கூடாது? கன்றக்கூடாது. குன்றாத இளமையும், இளமை குன்றக்கூடாது. கழுப்பிணி இல்லாத உடலும், இந்த உடல் எப்படி இருக்கணும்? கழுப்பிணி இல்லாத உடலும், சலியாத மனமும், மனம் எப்படி இருக்கக்கூடாது? சலியக்கூடாது. அன்பு அகலாத மனைவியும். சோலி முடிஞ்சது. சரிதானா? போட்டார் நெத்தியா ஒரே அடி. அன்பு அகலாத மனைவியும், தவறாத சந்தானமும். சந்தானம் என்ன ஆகக்கூடாது? தவறக்கூடாது. தாழாத கீர்த்தியும், கீர்த்தினா புகழ், இறங்கக்கூடாது. மாறாத வார்த்தையும், வார்த்தை மாறக்கூடாது. தடைகள் வராத கொடையும், அந்த கொடையில தடை வரக்கூடாது. தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும். சோழி முடிஞ்சிருச்சு. ஐயோ, அந்த மகான குறை சொல்றத நினைச்சுக்காதீங்க. புரிதலுக்காக உங்களுக்கு சொல்றேன். இப்படி கேட்டா என்ன வரும் உங்களுக்கு? சரிங்களா? அவங்க ஏதோ ஒரு காரணத்துல தான் எழுதியிருப்பாங்க. நம்ம இந்த இடம் புரிதலுக்காக நான் அந்த கவியை உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அது ஏதோ அந்த மகான் மிகப்பெரிய ஞானம் தான் எழுதியிருப்பாங்க. அபிராமி பட்டர் எழுதின அபிராமி அந்தாதியில ஒரு கவி அது. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா, அந்த 16 செல்வத்தையும் நெகட்டிவ்ல அவர் அப்ரோச் பண்ணியிருப்பார். வள்ளலாருக்கு அப்படி ஒரு பாட்டு. ஸ்கூல்ல போனோனே சொல்றாங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அவருக்கு கடுப்பாயிருச்சு. சரியான ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னோனையும் டென்ஷன் ஆயிட்டார் மனுஷன். என்னையே எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டும்னு ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களாயா? அப்படி யாரு கவி எழுதுற தம்பி? சரிதானுங்களா? அப்புறம் அவர் எழுதுறார். அதுதான் ஞானி. சொல்றது மட்டும் இல்ல, எழுதுறார். என்ன எழுதுறாரு? ஒருமையுடன் நினது திருவடியில் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். எல்லாமே அந்த கவியில் என்ன எழுதி வச்சிருக்காரு? ஒருமையுடன் நினைது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். சரிங்களா? அதுல நிறைய விஷயம் அந்த கவி எடுத்து பார்த்தீங்கன்னா, வேண்டும், 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 வேண்டும். டெட் எண்ட் போயி அந்த நெகட்டிவ் அப்படியே பாசிட்டிவா மாத்தி வேண்டும்னு போட்டு வச்சிருப்பார். நீங்க அந்த கவி எடுத்து படிச்சு பாருங்க. சரியாங்களா? அப்ப உங்களுக்கு என்ன வேண்டுமோ அத மட்டும் கேளுங்க. சரிங்களா? மகரிஷி தெளிவா சொல்லிட்டாரு. அருட்பேராற்றல் கருணையினால், இறைவனுடைய கருணையினால், இறை சக்தியினுடைய கருணையினால், உடல் நலம். என்ன வேணும்? உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வு. ஓங்கி வாழ்வு. இது மகரிஷி அவங்க கொடுத்த மிகப்பெரிய சங்கல்பம். சரிதானுங்களா? இதுக்கு முன்னாடி மகரிஷி நிறைய சங்கல்பங்களை ஏற்றி இருக்காரு. உயர்ந்த சங்கல்பம்னு ஒரு கவி நான் உங்களுக்கு வேணா அனுப்பிச்சு விடுறேன். செல்வத்தில் சிறந்திடுவேன். மகரிஷி எழுதுறார். செல்வத்தில் சிறந்திடுவேன். உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழ் அடைவேன். எப்போ? பல வருஷம் 58க்கு முன்னாடி எழுதிட்டார். அது கூட அந்த டேட் கூட போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த கவியை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரியாங்களா? செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று எழுதிட்டார். எப்ப? இந்த வருஷம் 1959 எழுதியிருக்கார் போல. அப்ப மகிழ்ச்சின்னா யாருன்னே தெரியாது. அவர் ஒரு சாதாரண மனிதர். 58ல சங்கம் தொடங்குறாரு. 59 இந்த கவி எழுதுறாரு. சரிங்களா? செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழ் அடைவேன்.
அந்த உலக தலைவர்கள் எல்லாம் இது ஏற்று செயல்படும்படிக்கான திட்டத்தை தலைவர்கள் இந்த திட்டத்தை ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. சரிங்களா? அப்ப எழுதுனது இப்ப நடந்துட்டு இருக்கு. வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து எழுதுறாரு பாருங்க. வல்லமையோடு, சும்மா இல்ல, வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்துடுவேன், உலகுக்கே தொண்டு செய்வேன் எழுதிட்டார். எப்போ? 59 எழுதிட்டார். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. செல்வத்தில் சிறந்தாரு. மிகப்பெரிய பணக்காரர் ஆனார். பெரும் பணக்காரர் ஆனார். உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவன். அதையும் அடைஞ்சாரு. இன்னைக்கு அவரோட தத்துவத்தை உலகம் முழுக்க எடுத்து போயிட்டு இருக்காங்களே எவ்வளவு பேரு. பெரும் பெரும் தலைவர்கள் பேசுகிறார்கள். நடந்துச்சா? உயர்ந்த சங்கல்பம். எப்படி இருக்கணும் சங்கல்பம்? உயர்ந்த சங்கல்பமா இருக்கு. சங்கல்பத்துல ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும்னு சொன்னேன்ல. 2வது ஒரு விஷயம் இருக்கு. அந்த சங்கல்பம் உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ துன்பம் தராத சங்கல்பமாக இருக்க வேண்டும். அதான் மகரிஷி. அந்த சங்கல்பம் எப்படி இருக்கணுங்க? நீங்க நினைக்கிற விஷயம்தான். உங்களுக்கு என்ன தேவையோ அதான் நீங்க நினைக்கிறீங்க. அந்த விஷயத்த ஒண்ணுக்கு பல முறை சிந்திச்சு பாருங்க. அதனோட விளைவு நீங்க என்ன நினைச்சாலும் கிடைச்சிரும். என்ன நினைச்சாலும் கிடைச்சிரும். ஆனா அதனுடைய விளைவை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கான்னு பாத்துக்கோ. மகரிஷி நினைச்சாரு. கடன், பயங்கரமான கடன் ஆயிருச்சு தொழில உயர்ந்து போறப்ப. எனக்கு கடனே இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. கடனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அத்தனையும் வலிச்சு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான். கடனே இல்லாம ஆயிட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் அன்னைக்கு நடக்குது இயற்கையில. சரிதானுங்களா? நாம என்ன நினைத்தாலும் நடக்குதுன்னு தெரிஞ்ச மகரிஷிக்கே அவருக்கு சில இடத்துல இடர்றாரு. அப்புறம் தான் இந்த சங்கல்பங்களை எல்லாம் வடிவமைக்கிறாரு ஸ்ட்ராங்கா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினையுங்கள். ஒரு விஷயம், அந்த விஷயம் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம் கொடுக்குமான்னு 1க்கு 10 முறை யோசிச்சு பார்த்துட்டு நினைங்க. சரிதானுங்களா? நீங்க அப்படி யோசிச்சு பார்த்து நினைக்காம விட்டுட்டா அது நடந்தா பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு டாக்டர் மாப்பிள்ளையே வேணும், டாக்டர் மாப்பிள்ளையே வேணும், டாக்டர் மாப்பிள்ளையே வேணும். சரி, கல்யாணம் ஆச்சு. அந்த பொண்ணு ஒரு டாக்டருக்கு 2வது தாரமா கல்யாணம் ஆகி போச்சு. நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். டாக்டர் மாப்பிள்ளை தானே கேட்டீங்க? சரிதானே? நாமளே தப்பு தப்பா கேட்டு நம்ம வாழ்க்கையை தப்பு தப்பா சிக்க வச்சுக்கிற ஆளு நம்ம தான். சரிங்களா? அப்ப கேட்கறது சரியா கேட்கணும். முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு முதல்ல ஒரு டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? வீடு வேணுமா? காரு வேணுமா? நகை வேணுமா? கம்பெனி வேணுமா? தொழில் வேணுமா? உறவுகள் வேணுமா? இல்ல எல்லாம் வல்ல அந்த இறைவனே வேணுமா? கேளுங்க. சரிதானுங்களா? கேட்கறது ஒண்ணும் தப்பு கிடையாது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளன்னு சொல்லிட்டு போயிட்டார். பெருசா நினைங்க, நல்லதா நினைங்க. என்ன ஆயிரப்போகுது இப்போ? ஒண்ணும் ஆக போறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ கேளுங்க, தப்பு கிடையாது. அந்த கேட்கிற விஷயம் உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ துன்பம் தருமான்னு கேட்க. அதனாலதான் மகிரி சொன்னாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும். எப்பப்பா? மகிழ்ச்சி இந்த வார்த்தை அப்படியே எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடன்னு போட்டாரு. வள்ளுவர் உறுதி மட்டும்தான் சொன்னாரு. ஆனா மகிழ்ச்சி சொல்றாங்க, உன்னுடைய எண்ணத்திலே உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் நீ நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நடக்கும்பா. ஏன் நடக்காது? நடந்தே தீரும். சரிதானுங்களா? அப்ப நேர்மறையா நினைக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கணும். சரிங்களா? சரி, அந்த உறுதி இப்ப ஒழுங்குனா என்னன்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. நம்மளோட எண்ணத்துல நீங்க எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ
அதை உட்கார்ந்து, சரிதானுங்களா, அந்த எண்ணம் நிறைவேறுனா உங்களுக்கோ மத்தவங்களுக்கோ என்ன நடக்கும்னு 1க்கு 10 முறை யோசிச்சு பார்த்துட்டு அதை நினைங்கன்னு சொல்றாரு. எண்ணத்தை ஆற்றல் படுத்துறதுக்கு என்ன வழி? ஒரே வழி தவம். தவத்தை தவிர வேற வழியே கிடையாது. உங்க எண்ணத்தை சாணத்தீட்டுறதுக்கு, கூர் பிடிக்கிறது. நம்ம கத்தி எல்லாம் மனம்ங்கிற கத்தி மொன்ன கத்தியா இருக்கு. வெட்டு வெட்டுன்னு வெட்டுறோம். ஒண்ணுமே வெட்ட மாட்டேங்குது. அத சாணம் பிடிக்கணும்ல, தவம் தான். நல்லா தவம், டீப்பா தவம் பண்ணணும். சரியா? நீங்க நினைச்சத நடத்துற சங்கல்பம் அமையணும்னா, நீங்க உங்க மனதினுடைய ஆற்றலை, சக்தியை பன்மடங்கு பெருக்கிற தவத்தை நல்லா செய்து, இதைத்தான் முற்காலத்துல சொன்னாங்க. தவம் இயற்றினார் உட்கார்ந்து, தேவர்கள் தவம் செய்தார்கள், அசுரர்கள் தவம் செய்தார்கள், பிரம்மா தோன்றினார், விஷ்ணு தோன்றினார், சிவன் தோன்றினார், கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார்கள். சும்மா கிடையாது. உங்க மனதிலே ஆழ்நிலைக்கு சென்றால் நாம் கேட்டதையெல்லாம் பெறக்கூடிய சக்தி அங்கு இருக்கு. நினைத்ததை எல்லாம் நடத்தக்கூடிய சக்தி இருக்கு. அதனாலதான் மகான்கள் என்ன சொன்னாலும் நடக்குது. நாம சொன்னா நடக்க மாட்டேங்குது. ஏன்? ஃப்ரீக்வன்சி லோவா போகல. நம்ம எண்ணத்துக்கு நாம இன்னும் ஸ்ட்ராங் கொடுக்கல. சரிங்களா? அப்ப நம்முடைய சங்கல்பம் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நீங்க எழுதணும். என்ன எழுதணும்? உங்களுக்கு என்னென்னவெல்லாம் முதல் தேவைன்னு எழுதுங்க. என்ன வேணா எழுதிக்கோ. என்னென்னவெல்லாம் தேவைன்னு முதல்ல எழுதுங்க. தெளிவா எழுதுங்க. அக்யூரசியா இருக்கணும். இந்த நினைச்சது நடக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்யூரசி. மொட்டையா வீடு வேணும்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? வீடு வேணுமா? எந்த மாதிரி வீடு வேணும்? எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல அந்த வீடு இருக்கணும்? அந்த வீட்டோட உள் கட்டிட அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? எந்த மாதிரியான பெயிண்டிங், எந்த மாதிரியான சுற்றுச்சூழல், அதெல்லாம் நீங்க உங்க அகக்காட்சியா பார்க்கணும். இதுல முக்கியமான விஷயம், நம்பு, கேள், அந்த நடுவுல ஒரு விஷயம் இருக்கு. உணர். இதுதான் சீக்ரெட்ல பெரிய விஷயம். உணர், பெரு. நம்ம ஒரு சோம்பேறிகள். நம்ம அடையணும்னு நினைப்போமாமா, ஆனா உட்கார்ந்து அதுக்கு வேலை செய்ய மாட்டோமாமா. சரியா? சும்மா வீடு வேணும், கார் வேணும்னு நினைக்கிறது. உட்கார்ந்து வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நல்லா மெடிடேட் பண்ணிட்டு, அந்த லோயர் லெவல் ஃப்ரீக்வன்சில நீங்க என்ன பண்ணணும்? பிரபஞ்சத்துக்கு மெசேஜ் போடணும். உங்க தாட் மூலியமா பிரபஞ்சத்துக்கு என்ன பண்ணணும்? மெசேஜ் அனுப்பணும். உங்க தாட் தான் பிரபஞ்ச சக்தி கூட கனெக்ட் பண்ற மெசஞ்சர். அதுல தாட் போடணும். என்னன்னு போடணும்? நம்ம லைஃப்ல என்னென்னவெல்லாம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய உணர்வு சக்திய அப்படியே அலைகள் அப்படியே பரப்ப விடணும் அந்த பிரபஞ்சத்துல. அதை உணர்ந்து பார்க்கணும். சரிதானுங்களா? அதாவது எனக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும்னு நினைக்க கூடாது. அதை மட்டும். சரிங்களா? அப்படியே கண்ணை மூடி உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் நடந்துருச்சு, தாலியெல்லாம் கட்டியாச்சு. அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை கையை பிடிச்சிட்டு அப்படியே அக்னி சுத்தி வர்றீங்க. அப்படியே ஐயர் பாட்டெல்லாம் பாடுறாரு, ஹோமம் எல்லாம் நடத்துறாங்க. எல்லாரும் அங்கிருந்து அட்சதை எல்லாம் போடுறாங்க. சரிதாங்களா? அப்படியே அந்த பந்தி ஜம்முன்னு ஒரு 1000 பேர் சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்படியே நிறைவா இருக்கு. அப்படியே வாழ்க்கை போகுது. அப்படியே குழந்தைகள், ஸ்கூலு, அப்படியே படிப்படியா. இத நீங்க என்ன பண்ணணும்? இதைத்தான் அப்துல் கலாம் சார் சொன்னாரு. கனவு காணுங்கள். நம்மால் தப்பு தப்பா கனவு காண்றான். நைட்டு குப்புறப்படுத்து நயன்தாரா கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இது என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுதானே? கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல. உன்னை தூங்க விடாமல் செய்வது. அப்படி இருக்கணுங்கிறார். லட்சிய கனவா இருக்கணும். நீ அடைய வேண்டியதை அடையக்கூடிய கனவாக அது இருக்கணும். புரியுதானுங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, அது நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்களோ அதை ஃபீல் பண்ணுங்க. நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை உங்க வாழ்மனம் அப்படியே பிக்கப் பண்ணி பிரபஞ்சத்துல போட்டு நடத்திடும். உங்க சங்கல்பங்கள்
ஆழ் மனதிற்கு சென்றால் என்ன வேணா நடக்கும். அது மனதை பற்றி பேசுறப்ப நம்ம நிறைய பேசலாம். மேல் மனம், நடுமனம், ஆழ்மனம். சரிதானுங்களா? புறமனம், நடுமனம், ஆழ்மனம் 3 மனம் இருக்கு. இதுல 3 மனதிலே நிறைய டிஃபரெண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் ஒர்க் இருக்கு. ஆழ் மனதுல ஒண்ண போட்டுட்டீங்க, அது இறை மனத்து கூட இணைஞ்சிருக்கும். என்ன வேணாலும் நடத்திரும். அதுக்கு இது அதுன்னெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அது நல்லது கெட்டதா பிரிச்சு பார்க்காது. அதுக்கு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா, அது இம்மீடியட்டா செயல்படுத்திரும். அது எது என்னன்னலாம் கேட்காது. ஆனா அதுக்குள்ள கொண்டு போறதுக்கு தெரியணும்ல நமக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அத்தனை லிஸ்ட் பண்ணணும். கிளாரிட்டியான லிஸ்ட்டா இருக்கணும். கூட குத்தகையா, மொட்டை கதையா அப்படி இருக்கக்கூடாது. என்ன உங்களுக்கு வேணும்? இன்னும் ஒரு படி மேல போய், எப்பக்குள்ள நடக்கணும்? ஒரு டியூரேஷன் வச்சுக்கோங்க. இப்பத்துக்குள்ள இது எனக்கு வாழ்க்கையில நடக்கணும் நீங்க எழுதணும். எழுதணும். 1 எழுதணும். 2வது அதை அப்படியே அகக்காட்சியா பார்த்து, 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 பார்த்துட்டு வரணும். ஃபீல் பண்ணணும். உணரணும். இப்ப எலுமிச்சங்காய் அப்படியே வாயில புழிஞ்சு உட்டா எப்படி இருக்கும்? இப்ப சொன்ன ஒண்ணும் நடக்கலைல. கண்ண மூடி அப்படியே எலுமிச்சங்காய் எடுத்து வெட்டி அப்படியே ஜூஸ புழிஞ்சு உங்க வாயில ஊத்துனா, ஃபீல் பண்றீங்கல்ல? அந்த ஃபீல் இருக்கணும். நீங்க நெனச்சத அடையறது. நான் அடிக்கடி சொல்றேன்ல, மகரிஷி அவங்க. உலகம் முழுக்க மக்கள் அப்படியே அமைதியா இருந்தா, உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். உலக மக்கள் எல்லாரும் மகரிஷி குடுத்த ஆண்கள் அந்த வெண்ணிற ஆடையில, பெண்கள் அந்த சாண்டல் கலர் சேரில அப்படியே உலகம் முழுக்க எல்லாரும் காலையில அப்படியே பிரார்த்தனை, மெடிடேஷன் அப்படியே இருந்தா எப்படி இருக்கு அந்த உலகம்? நெனச்சு பார்த்தா அப்படியே அவ்வளவு குஷியா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கு. டைம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எப்பா 8 ஆயி போச்சா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். சரிதானுங்களா? அப்ப நீங்க முதல்ல என்ன வேணுமோ அதெல்லாம் எழுதுங்க. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? அதை செக் பண்ணுங்க முதல்ல. நீங்க எழுதுனதெல்லாம் உங்களுக்கு விளைவு பிற்காலத்துல நல்லத குடுக்குமா? கெட்டது குடுக்குமான்னு முதல்ல டிசைட் பண்ணிருங்க. அதுல தேவையில்லாததெல்லாம் தூக்கி வீசிருங்க. தேவையில்லாத நடக்கும். ஆனா நடந்தா நீங்க வம்புல மாட்டிக்குவீங்க. புரியுதா இல்லைங்களா? கவனமாவும் கேட்கணும் கேட்கிறத. தப்பு தப்பா கேட்டு வச்சுட்டு வந்து நின்னதுக்கு அப்புறம் ஐயோ! அம்மான்னா அது ஒண்ணும் அது உங்கள பார்க்காது அப்புறம். முதல்ல லிஸ்ட்ட போடுங்க. இது தேவையா? இல்லையான்னு முதல்ல 1க்கு 10 முறை யோசிங்க. இதுதான் தேவைன்னு டிசைட் பண்ணுங்க. அதை பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சார்ட் பேப்பர்ல சரிதானா? ஒரு வீடு நீங்க கட்டணும்னா, அந்த வீடு அப்படியே ஸ்ட்ரக்சரா வரைங்க. வரைஞ்சு உங்க கண்ணாடியில பக்கத்தால ஒட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி அதை பார்த்துட்டே இருங்க. அந்த டேட்டு, டைமு, உங்க பையன் மார்க் வாங்கணுமா? அவன் என்னென்னத்துல என்னென்ன மார்க் வாங்கணும்? அத பார்த்துக்க சொல்லுங்க. இது வந்து விஷுவல் ட்ரெய்னிங் சொல்றாங்க சைக்காலஜில. மனோ தத்துவத்துல. அதை பார்க்க, 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 பார்க்க நீங்க அதுக்கு உங்க மனம், உங்க சக்தி எல்லாம் அதுக்கு செயல்படுறதுக்கு ஆரம்பிச்சுரும். குறிக்கோள் ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா, அந்த கண்ட விஷயங்கள் எல்லாம் உங்க மனசு டிராவல் பண்ணாது. அதை உணர்ந்து, 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 உணர்ந்து பண்ணிட்டே வாங்க. நிச்சயமா நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். அதிகாலையில எழுந்த உடனே உங்களுடைய முதல் வேலை அந்த சங்கல்பத்தை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வைப்பது. காலையில எழுந்திருச்ச உடனேயும் உங்க மைண்ட் அப்படியே ஃப்ரீக்வென்சி லோவ்ல இருந்து ஹையர் ஆகும். அந்த ஆல்பா வேவ்ல நீங்க என்ன நினைச்சாலும் ஆழ்மனதுல போய் பதிஞ்சிடும். இது இயற்கையில இருக்கிற ஒரு ரகசியம். காலை எழுந்த உடனே உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை 1க்கு 3 முறை நல்லா அந்த களத்துல பரவ விட்டுருங்க. அதே மாதிரி இரவு தூங்கும்போது, உங்க மனதுல அதர் சார்ந்த எண்ணங்களை அப்படியே உங்க மனதுல அப்படியே நெனச்சு, நெனச்சு சந்தோஷமா, ஆனந்தமா அதை நீங்க அப்படியே உணர்ந்து அனுபவிச்சு அப்படியே தூங்குங்க. சங்கல்பம் பண்ணிட்டு தூங்குங்க. 3வது தியானத்தினுடைய நிறைவில், ஒவ்வொரு தியானத்தினுடைய நிறைவிலும் மகரிஷி அவங்க குடுத்த சங்கல்பத்துக்கு அப்புறம், உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அது நடந்து விட்டதாக நினைச்சு அந்த சங்கல்பம் பண்ணு. இதுல இன்னும் நெறைய விஷயம் இருக்கு. போதும். இன்னைக்கு இந்த அளவோட நம்ம நிறுத்திருவோம். சரி, இது ஒண்ணு விட்டுறக்கூடாது. ஒண்ணே ஒண்ணு, நன்றி சொல்லுங்க. இது கிடைச்சிருச்சுல்ல. இப்ப கிடைக்கல. ஆனா கிடைச்சிட்டதா நெனச்சு, பிரபஞ்சத்திற்கு, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு உடல் நோயா தான் இருக்கு. ஆனா என்ன சொல்லணும்?
என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி கூறுகிறேன். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறத ஃபீல் பண்ணணும். பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லணும். சரிங்களா? என்னுடைய குடும்பம் செல்வ வளத்தோடு இருப்பதற்கு பிரபஞ்சத்திற்கும் இறைக்கும் நன்றி கூறுகிறேன். சொல்லுங்க. முடிஞ்சா எழுதுங்க. எழுதுனா 100 மடங்கு பவர். டெய்லி இந்த 10 விஷயம் தானே, 10 விஷயத்தை எழுதுங்க. எழுத 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 உங்கள் மூளையிலே, உங்கள் ஆழ் மனதிலே பதிவு ஏற்பட்டு அது நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நினைச்சதை நடத்துறதுல. இப்ப சொன்ன விஷயத்த நீங்க பெர்ஃபெக்ட்டா ட்ரெயின் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? எண்ணத்தினோட சக்திய புரிஞ்சுக்கோங்க. அது என்ன நினைச்சாலும் நடக்கும்ங்கிறத நம்புங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் டிசைட் பண்ணுங்க. அதனோட விளைவு எப்படி வருதுன்னு சரியா செக் பண்ணிட்டு, நல்ல விஷயங்கள மட்டும் எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து விட்டதாக பாவித்து பாருங்க. அதை ஒரு ஃபோட்டோவா எடுத்து உங்களுக்கு முன்னாடி ஒட்டி அதை அடிக்கடி, அடிக்கடி அகக்காட்சியா பண்ணுங்க. அதை நீங்கள் நடந்து விட்டது போல உணருங்க. உணர்ந்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைத்தது அத்தனையுமே நடக்கும். உங்கள் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்திலே பதிந்து உங்களுக்கு அதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். சரியா? இந்த எண்ணம் தான் பிரபஞ்சம் முழுக்க போகுதுல்ல. ஜகவசியம், முகவசியம் வரும்னு கண்ணாடி பேச்சுல பேசுற என்ன பண்றீங்க? கண்ண மூடி நினைக்கிறீங்க அப்படித்தானே? பயிற்சி பண்ணி கண்ண மூடி உங்க ஆற்றல் பண்ணிட்டு கண்ண மூடி நினைக்கிறீங்க. நினைச்ச உடனே இந்த சக்தி பிரபஞ்சம் முழுக்க பரவுது. அங்கங்க இருக்கிற நபர்கள் கூட அந்த எண்ண அலை பரவுது. சரிதானுங்களா? போன் பேசுற அலை இங்க இருந்து போகுது அமெரிக்காக்குன்னா, அப்ப உங்க எண்ண அலை போகாதா? சரிங்களா? இங்க இருந்து ஒரு நம்பர் டயல் பண்றீங்க. அந்த நம்பர் அங்க போய் அங்க ரிங் அடிக்குது. அவன் எடுக்குறான், பேசுறான். அங்க இருக்கிற பேசுது. நான் இங்க உலகம் முழுக்க இன்னைக்கு தெரியிறேன்னா, இந்த அலை பண்ணும்னா, உங்க அலை பண்ணாதா? சத்தியமாக பண்ணும். நம்பி இதையே தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இன்னொன்னு, நீங்க சொல்ற சில விஷயங்கள் சில காலங்கள்ல நடக்காமலும் போகலாம். வாய்ப்பு இருக்கு. அது நம்முடைய நம்பிக்கை சிஸ்டத்திலயோ, அல்லது நம்மளுடைய கர்ம வினைகளிலயோ சில ஃபால்ட் இருக்கலாம். அப்ப நீங்க நெகட்டிவ் ஆகக்கூடாது. இது ஈர்ப்பு விதியில மிகப்பெரிய விஷயம். ஈர்ப்பு விதியில மிகப்பெரிய விஷயம். இந்த விதிய நம்புறவங்க பாசிட்டிவா இருக்கணும். இப்ப நீங்க குறிப்பிட்ட டேட் போட்டு அது நடக்கல அப்படின்னா, உடனே நெகட்டிவா அதை தூக்கி வீசிடுறாங்க நெறைய பேரு. அத அப்படி பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தினால் இயற்கை சக்தி அதை தள்ளி வைத்திருக்கிறதுன்னு நீங்க நம்புனா, அது இன்னும் அபரிவிதமா உங்களுக்கு வேலை பார்க்கும். சரியா? அது இப்படி தள்ளி போறதுக்கு காரணம் அதல்ல. நீங்க தான் உங்களோட கர்மால, உங்களோட தாட்ல, உங்களோட பிலீஃப் சிஸ்டத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால அது தள்ளி போகுது. சரிதானுங்களா? அப்ப அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அத விட பல மடங்கு அபரிமிதத்த உங்ககிட்ட அது காட்டும். அந்த நேரத்துல நெகட்டிவா, "அட ச்சே! இத்தன நாள் இப்படி செஞ்சனே! இது எல்லாம் நம்புனனே! எனக்கு இது நடக்கலையேன்னு" நீங்க நெகட்டிவ் வேவ் மட்டும் அனுப்பிச்சுட்டீங்க. சரிதானா? மொத்த வீட்டையும் கட்டி இடிச்ச மாரி ஆயிடும். அதனால நிச்சயமா நம்புங்க. நீங்க எது நெனைச்சாலும் நடத்துறதுக்கு பிரபஞ்ச சக்தி தயாரா இருக்கு. நீங்க எது கேட்டாலும் குடுக்கறதுக்கு அது தயாரா இருக்கு. புரியுதா இல்லைங்களா? நம்மளோட சிஸ்டத்த நீங்க மாற்றுங்க. நீ எப்பவுமே நேர்மறையா நினைங்க. சரியாங்களா? நல்லதே நடக்கும். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு நேரம் தொடர்ந்து கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி, அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க.